அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி சீரியல் ரைட்டர் இருக்கார் இல்லையா பாரி, அவர்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து அன்பாக வந்து மிரட்டியிருக்காங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இனிமே நீங்கள் அப்பளம்னு டைலாக் எழுதக்கூடாது, அப்படி எழுதக்கூடாதுன்னு, உணவுக்கு கூட அப்பளம் வச்சு சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அது ஹாப்பியாக தான் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை அவர் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அப்பளம் பிஸ்னஸ்ஸு பண்ணுறாங்க ஹீரோயினி, நாயகி அப்பளம் பிஸ்னஸ் பண்ணுறதுனால அப்பளம்னு தானே எழுதணும், அப்புறம் பப்படம்னு எழுதுனா ஓகேவா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு கமெண்ட்ஸ். அவர் ரொம்ப நாள் கழித்து அவரோட கமெண்ட்ஸ் நம்ம பார்க்குறோம். திரும்ப அவரும் அன்பாக வந்து அந்த கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணியிருக்காரு. பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது. இந்த அப்பளம் அப்படின்றத சாப்பிட்றதுக்கு கூட இந்த அப்பளத்தை பார்த்தாலே பிடிக்க மாட்டுது அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய கமெண்ட்ஸில் சொன்னாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம காவேரி வந்து எப்போ பார்த்தாலும் அப்பளம் பிஸ்னஸ்லேயே டார்கெட் வச்சிட்ருக்காங்களா, கான்சன்ட்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்களா, அதனால் வந்து கொஞ்சம் எல்லாத்துக்குமே வெறுப்பாயிடுச்சு அப்படிங்கிறதான். இனிமேலும் அது வரும் அப்படின்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்பளம் பிஸ்னஸ் டெவலப் ஆகுறது வரை இந்த அப்பளத்தை பற்றி பேசாமல் விட மாட்டாங்க, பேசிகிட்டே தான் இருப்பாங்க அப்படிங்கிறது. இனிமே பப்படம்னு என்று நான் எழுதலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. பயத்தோடே கேட்டிருக்காருங்க. அதுதான் பாரி சார் வந்து அவ்வளோ அழகாக வந்து அதை பற்றி ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வருது, என்னை மிரட்டுறாங்க, அதுக்கு இந்த மாதிரி நான் வந்து ரிப்ளை கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஃபேன்ஸுக்கு செல்லமாக தான் அவரும் ரிப்ளை பண்ணியிருக்காரு. ஃபேன்ஸும் செல்லமாக தான் அவரை வந்து கேள்வி கேட்டிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அவங்க எந்த மாதிரி அப்படின்னு சொல்லி தெரில. இவரோட டைலாக்கு இதெல்லாம் வந்து இனி போக போக கொஞ்சம் நல்லா கொண்டு வருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இனிமேல் டைலாக்கு தான் வேலை, அமைதியாக இருக்கிறதுக்கு வேலை இல்லை. அதனால் விஜய் காவேரிக்கான டைலாக்கு, அவங்க அம்மா கிட்ட காவேரி பேசுகிறதுக்கான டைலாக்ஸ்லாம் வந்து நிறைய இவர் கையிலேருந்து வரப்போகுது. இனிமேல் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்த மாதிரி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பார்ப்போம் எந்த மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன மக்களே, நம்ம பாரி ரைட்டர் வந்து சூப்பராக கலக்கிட்டு இருக்காரு. கமெண்ட்ஸுக்கு வந்து பதில் சொல்ல பாருங்க. அதுவே என்னை பொறுத்த வரைக்கும் சந்தோஷமான விஷயந்தான். செம்ம நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. என்ன மக்களை சொல்கிறீங்க?